Hi guys, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த Black Showcase பத்தி தான். இது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து போர்ட்டபிள் பம்ப் தெரியுங்களா, பைக் வாஷ் பண்ற பம்ப். அதுதான் இதுதான் நீங்க வீடியோ அன்பாக்ஸ் வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு புதுசா வரங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அதிகமா பேசவேனா வீடியோ போறோம். ஓகே கைஸ், ஷோகேஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மேனுவல் புக்கு, அந்த இதில் அந்த மிஷினில் மாட்டுறதுக்கான பைக் கொடுத்துருக்காங்க, ஸ்கிப்பு. அது இது வந்து தண்ணி வர இது அந்த கனெக்டரு அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்ரி 48 VHP பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மோட்ரு, இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜரு, அப்புறம் ஒரு இது ஃபோம் அடிக்கிறது அந்த இது வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒன்று, இந்த பாக்ஸை நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால் என்னால் டியூப்பு உள்ளே வைக்க முடியல. அதனால் இந்த டியூப்பை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த டியூப்பு வந்து தனியாக கழட்டு தான் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இது வந்து ரெண்டு சைடு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். இது ஒரு சைடு வச்சு குத்திட்டு இது ஒரு சைடு கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் ஆகிடும்னா இது வச்சு ஒரு சைடு கனெக்ட் ஆகிடும். நம்மள்கிட்ட பைக் வந்து ஏற்கனவே நான் வாஷ் பண்ணிட்டேன், ஆனால் வாஷ் பண்ண முடியாது. மோட்டரை ரன் பண்ணி காட்டுற வச்சு நான் மாட்டிடலாம். இது வந்து சார்ஜர் வந்து நீங்கள் எப்படின்னா ஒரு 2 மணி நேரம் போடணும். 2 மணி நேரம் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா ஒர்க்கிங் ஆகும். இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது ஒன்றும் இல்லை, இப்படி வச்சு நான் அசம்பிள் ஆகிடும். அப்புறம் இந்த கனெக்டர், இது 2 கனெக்டர் வருவாங்க. இது வந்து தண்ணி ப்ரெஷராக போகிற கனெக்டர், ரெட் கலரில் இருக்கிறது தண்ணி ப்ரெஷராக ஸ்ட்ரெயிட்டாக லைன் போகிற கனெக்டர், சரிங்களா? இது வந்து இந்த கனெக்டர் வந்து எதுக்குன்னா ஃப்ரே மாதிரி அடிக்குங்கள அந்த கனெக்டர். இது வந்து நம்ம மேக்ஸிமம் பைக்கில் யூஸ் ஆகாது. இந்த கனெக்டர் வந்து எதுக்குன்னா இந்த வீட்டில் வந்து தரையில் அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கனெக்டர், சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் பைக்கில் யூஸ் ஆகாது இந்த கனெக்டர்லாம், சரிங்களா? இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம், தேவையில்லை. இது ஆல்ரெடி அசம்பிளாக தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அந்த இதில் வரும், இது பாக்ஸில் அசம்பிளாக தான் வரும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மிஷின் எடுத்துகிட்டு கரெக்டாக வச்சு இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிக்கும். நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க, தண்ணி கேப்லேருந்து விழுவக்கூடாது. கேப்லேருந்து விழுவும், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ணுறீங்க தெரியுமா, இந்த கனெக்டரை இப்படி கிளிக் பண்ணி பட்டி இது பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஒரு பக்கெட்டில் வந்து இது வந்து பக்கெட்டில் வந்து இதுக்குள்ளே போயிடணும். பக்கெட்டுக்குள்ளே இது போயிடணும். இது வந்து மிஷினில் மாட்டிக்கணும், சரிங்களா? இப்போ இது வந்து பக்கெட்டுக்குள்ளே உள்ளே போயிடணும். இது வந்து மிஷினில் இந்த இடத்துல மாட்டிக்கணும், சரிங்களா? இந்த இடத்துல மாட்டிட்டு இப்போ ரன் பண்ணி கட்ட பாருங்க. லைட்டாக உள்ள தண்ணி இருந்துச்சு, நான் லைட்டாக தண்ணி இருந்துக்குது உள்ள, அதுதான் ஃபிக்ஸிங் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்க, இந்த மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸாக பைக் ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகும். மழை டைமில் நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போர்ட்டபிள் பம்ப் நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். இது வாங்கி ஒரு 1 மந்த் ஆகுது. 1 மந்த் ஆகி தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது வரையும் எந்த இஷ்யூ வந்ததில்லை, நல்லாயிருக்கு. இது வந்து நீங்கள் இது மாதிரி வெளியே ட்ராவல்லாம் பைக் ட்ராவல்லாம் அதிகமாக பண்ணுறீங்கன்னா இப்போ போர்ட்டபிள் பம்ப் நீங்கள் வெளியே கொண்டு போகலாம், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த ஒயிட் டப்பா வந்து ஃபோம் வந்து ஷாம்பு இருக்குங்களா, அந்த மாதிரி ஷாம்பு ஏதாவது இதில் ஃபுல் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றி இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி தான், அதே மாதிரி இப்போ அந்த கனெக்டரை மாட்டினா அதே டைப் தான். இப்படி வச்சு அவ்வளோதான் மாட்டிட்டு இது அதே மாதிரி தான் வச்சு அடித்தோம்னா ஃபோம் வரும். அது பக்கெட்டில் வந்து வாட்டரில் இருக்கணும். இந்த கனெக்டர் வந்து வாட்டரில் இருந்துக்கிட்டு பிடிக்கணும். அடித்தோம்னா இந்த இப்போ என்னால் பண்ண முடியாது. என் பைக்கை நான் போன வாரம் தான் வாஷ் பண்ணேன், எல்லாம் பண்ணி காட்டுவேன். உங்களுக்கு இது மாதிரி வாஷ் பண்ணி காட்டணுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி காட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரேட்டு வந்து 1300 வருது. சூப்பராக ஒர்த்தபுளாக இருக்குது. நான் இதோட லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
வேறு ஒன்றும் இல்லை இது பற்றி சொல்கிறதுக்கு, அவ்வளோதான். வீடியோ பார்த்துப்பீங்க, பிடிச்சிருக்கு நம்புறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டான விஷயம் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் அசார். பாய்.